வணக்கம். இன்னைக்கு ஆச்சியோட கதை சரிங்களா? ஆமைக்கு முதுகில் கூணலாம். சும்மா என்ன கதை தெரிஞ்சிச்சா? ஆமையும் முயலும் கதை தான் சரிங்களா? ஆமைக்கு முதுகில் கூணல் வியாதி. அது என்ன ஆயிடுச்சுன்னா விட்டமின் குறைபாட்டில் வந்தாயிடுச்சான். அதனால் எந்த வேலையும் அதனால் வேகமாக செய்ய முடியாமல் போயிடுச்சான். ஆனாலும் அது தன் நம்பிக்கையை மட்டும் என்றைக்குமே இழக்கவே இல்லையாம். எதையுமே திட்டமிட்டு முயற்சித்து இடைவிடாது உழைச்சிதான். எதையுமே இடைவிடாமல் உழைச்சா என்ன பண்ணிடலாம், அடையலாம் அப்படிங்கிற உறுதியையும் நம்பிச்சான். அப்போதான் அதனோட நண்பன் முயல் அதை தன்னோட ஓட்டப்பந்தயத்துக்கு வருமாறு சவால் விட்டுச்சான். உடனே ஆமை பின்வாங்கிடாம தன்னோட தன்மானத்துக்கு இடம் கொடுக்கலையாம். நம்ம ஓட்டப்பந்தயத்துக்கு ரெடியாகும் அப்படின்னு சொல்லி ஆமை என்ன பண்ணிச்சான், முயற்சி செய்யாமல் தோற்று போயிடுவோம் அப்படிங்கிற பயம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அதனால் அது ஒதுங்க விரும்பவே இல்லையாம். அது என்ன பண்ணுமா, டெய்லி எழுந்து கடிகாரத்தை வச்சுக்கிட்டு தன்னால் அரை மணி நேரத்துக்கு எவ்வளோ தூரத்தை கடக்க முடியுது அப்படின்னு முதல்ல பார்த்துச்சான். அப்புறம் போட்டி தூரத்தை கணக்கெடுத்துச்சான். போட்டி தூரத்தை கடக்க எவ்வளோ மணி நேரம் ஆகும் அப்படின்னு கணக்கிட்டுச்சான். தினமும் இடைவிடாமல் பயிற்சி செஞ்சுச்சான். பாதி தூரத்தில் சோர்ந்து படுத்து விடக்கூடாது பாருங்கள். அதனால் தொடர்ந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்துச்சான். நம்ம முயல் என்னாச்சு அப்படி இருக்க முடியுமா? முயல் நம்மளால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அது ரொம்ப அலட்சியமாக இருந்துச்சான். போயும் ஒரு ஆமையை நம்மளால் ஜெயிக்க முடியாதா அப்படிங்கிற கர்வம் வேறு. தினமும் கேரட்டை சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்துச்சான். எந்த பயிற்சியும் செய்யலையாம். வெற்றி இலக்கை அடைய எத்தகைய திட்டமிடுதலும் அதுக்கிட்ட இல்லவே இல்லையாம். போட்டி நாளும் வந்துச்சான். எடுத்த உடனே முயல் என்ன பண்ணிடுச்சு, வேகமாக ஓட தொடங்கிருச்சான். ஆனால் பயிற்சி எதுவும் செய்யாததால் ரொம்ப களைச்சி போச்சு. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு போகலான்னு மரத்தடியில் சாய்வாக உக்காந்துச்சான். காற்று குளுன்னு வீசியதும் முயல் சாஞ்சு தூங்க ஆரம்பிச்சிருச்சான். ஆமை இடைவிடாத பயிற்சியினால் களைப்பு அடையாமல் சீரான வேகத்தில் வெற்றி இலக்கை குறித்த நேரத்தில் தொட்டுடுச்சான். தூங்கி எழுந்த முயலுக்கு 2 விஷயம் புரிஞ்சுதான். தான் போட்டியில் தோத்துட்டோங்கிறது ஒன்று, அடுத்தது என்னது, ஸ்கூல் வேனை அதை விட்டுட்டு போயிடுச்சுங்கிறது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கூல் பேக்கை தூக்கிக்கிட்டு நடக்கும்போது தான் அதனோட அறிவு கண்ணு திறந்துச்சான். ஒரு நாள் ஸ்கூல் பேக்கை தூக்கிக்கிட்டு நடக்கிறதுக்கே நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குதே, நம்ம நண்பன் முதுகில் நிரந்தரமாக ஸ்கூல் பேக் மாதிரி சுமையை வச்சின்னு இருக்கானே, அவன் தினமும் நடக்க எவ்வளோ சிரமப்படுவான். அது புரியாமல் அவனை எத்தனை கேலி கிண்டல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வருத்தப்பட்டுச்சான். நண்பன் ஜெயித்ததுக்காக வாழ்த்தும் தெரிவிச்சுதான். முயல் மன்னிப்பும் கேட்டுக்குச்சான். வெற்றி என்ன செய்யாது, சுலபத்தில் யாருக்கும் கிடைக்காது. அதுக்கு நாம் என்ன செய்யணும், முயற்சி பயிற்சி எல்லாம் தேவைன்னு முயலும் ஆமையும் உங்களுக்கு எல்லாம் புரிய வச்சதுங்களா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.